வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் பவுல் யூடியூப் சேனலில் ரூஃப் பைப் வர்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். காரைக்கால் ஏரியாவில் ரூஃப் பைப் போடுறாங்க. சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இது போர்ட்டிக்கல் ஏரியா. ஃபேன் தான் வச்சு ஃபேன் பாக்ஸ் வச்சு தான் அடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு வராண்டா மாரி இருக்குது. இது ஹாலு. இதில் கீழே பலகை அடிச்சிருப்பாங்க. இதில் ஃபேன் ஜாக்கி அதுமாரி கொடுத்துறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஒரு வராண்டா மாரி இருக்குது. ரூமு என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. லோ காஸ்ட்லேயே போட சொல்லியிருக்காங்க. அதனால் போடுறோம். ரூஃபு பைப் போட வந்திருக்கோம். இது ரூமு. இதில் லாப்ட்டு கரெக்டாக 1.5 அடி போட்டிருக்காங்க. அதை மார்க் பண்ணிக்கணும். நம்ம இதை மார்க் பண்ணிங்கன்னா செவுத்தோட அளவு எல்லாத்தையும் அளந்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஃபேன் பாக்ஸ் சென்டராக வரும். இதில் 1 அடி அளந்துக்க வேண்டியதான், 1.5 அடி அளந்துக்க வேண்டியதான். இந்த சைடு ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த சைட்லேயும் 1 அடி அளந்துக்கிட்டேன். 3/4 பீமை ஒதுக்கிட்டு லாப்ட்டு இந்த சைடில் இருக்கிறத மார்க் பண்ணிவிட்டு இந்த ரூமுக்கு சென்டர் பண்ணி ஒரு ஃபேன் பாக்ஸ் போடணும். இது ஒரு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமில் நம்மளுக்கு ஹைட்டு நம்ம அளந்து போட்டுக்கணும். ஏன்னா மேலே கல் குத்திருக்க மாட்டாங்க, கேப் இருக்கும். அதுக்கேற்ற மாரி அளந்து நம்ம மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்க வேண்டியது. மேலே பாக்ஸ் போட்டுட்டு 4 சைடு இறக்கிவிட்டால் நம்மளுக்கு லிங்க் கிடைக்கும். இது கிச்சன் ஏரியா. கிச்சனில் லாப்ட் இந்த சைடில் இருக்குது. இதுவும் 1.5 அடி போட்டிருக்காங்க. நம்ம டேரக்ஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு பைப் லைன் போட்டுட்டு இந்தமாரி செக் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம எல்லா சைடும் பார்த்துக்க வேண்டியதான். இது கிச்சன் முடிஞ்சுட்டு இந்தாண்ட லெண்டல் போட்டோம். இது ஒரு பாத்ரூம் இதுதான் போட்டோம். இது நான் வீடியோ போடல, சின்னோண்டு ஏரியா இருக்கிறதுனால வீடியோ போடல. இது ரூஃபு எல்லா மட்டத்தையும் நம்ம அளந்தாச்சு. மேலே இப்போ கம்பி கட்டிகிட்ருக்காங்க. ஒரு சைடு கம்பி கட்டிகிட்ருக்காங்க. நாளைக்கு காங்கிரீட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் கம்பி கட்டியிருக்காங்க. நாங்கள் ஒரு மத்தியானம் போல் வந்திருக்கோம். நம்ம இதில் லாப்ட்டுக்கு கரெக்டாக 1.5 அடி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது சென்ட்ரு பண்ணி பாக்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இந்த இன்புட்லேருந்து இது வரைக்கும் நம்ம சென்ட்ரு பண்ணி இதில் ஒரு ப்ளஸ் போட்டிங்கன்னா நம்ம ப்ளஸில் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பாக்ஸ் வந்துடும் கரெக்டாக மார்க்கிங்க. இதுலேருந்து நம்ம இந்த பீம்லேருந்து இந்த லோ லாப்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு சென்ட்ரு பண்ணி ஒரு பாக்ஸு இதில் 4.5 செவருக்கு 2 சைடு மார்க் பண்ணியிருக்க பாருங்க. பாத்ரூம் 4 அடி, அதுக்கு சென்ட்ரு பண்ணி 2 அடிக்கு பாக்ஸ் போட்டுட்டு அதேமாரி மார்க் நம்ம கீழே அளந்தது அப்படி மேலே கொண்டு போயிட்டு கரெக்டாக அளந்துக்கிட்டால் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதேமாரி இந்த ரூமில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் லாப்ட்டு இதை 1.5 அடி மைனஸ் பண்ணிவிட்டு இது சென்ட்ரு பண்ணி பாக்ஸ் போட்டாச்சு. சில பேர் கம்பி கணக்கு வச்சு தான் போடுவாங்க. அதுமாரி தான் போடக்கூடாது. இதுமாரி டேப்பை வச்சு அளந்துட்டு தான் போடணும். இப்போ கிச்சனில் இதேமாரி சென்ட்ரு பண்ணி இதை போட்டாச்சு. இந்த சைடில் கிச்சனுக்கு மட்டும் இதேமாரி ஹால்லேயும் ஒரு 3 பாக்ஸு வருது. பைப்பு எல்லாம் 2mm பைப்பு தான் போடணும் ரூஃபுக்கு. ஏன்னா காங்கிரீட் வரப்போ டேமேஜ் ஆகும், உடையும். அதனால் நசுங்க 1.5 தான் போட்டால் 2mm போட்டால் பெஸ்ட்டு. சின்னோண்டு ஏரியா இருந்தால் 1.5 போடுறதுக்கு நல்லது. பெண்ட் எல்லாம் 2mm. இது 4 டெப்த் பாக்ஸு. ரெக்கைக்கு லைட்டு கேட்டிருக்காங்க. ஃபேன் பாக்ஸ் வந்திருக்கு. ஸ்கொயர் ராடு தான் வந்திருக்கு. 2mm பெண்டு எல்லாமே வந்திருக்கு. 2mm ஐட்டமாக தான் ஃபுல்லாக போடுறோம். 3/4 2mm, 1 இன்ச்சு 2mm அதுக்கேற்ற மாதிரி வந்துருக்கு. டேப் ரோல் எல்லாம் ஹைஃபைவில் வாங்கியிருக்காங்க. பிவிசி சால்வெண்ட் வந்திருக்கு. நம்ம சால்வெண்ட் வச்சு ஒட்டுறோம் பெஸ்ட்டு. நம்மளுக்கு தான் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா காங்கிரீட் ஓடுறப்ப ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா பைப்பு பிடிங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மட்டை ஸ்லாப்பாக இருந்தால் பீஸ் பைப்பு ஒட்டாமல் இருக்கணும். இதேமாரி உள்புறத்தில் இதேமாரி பீஸ் பைப்பு அறுத்துட்டு, ஏன்னா பீம் போடுறாங்க, அதனால் பைப்பு இருக்கிறதுனால நம்ம பீஸ் பைப்பு போட்டு ஜாயின் பண்ணி ஒட்டி போட்டுருணும். ஒட்டாமல் இருக்கக்கூடாது. மட்டை ஸ்லாப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒட்டாமல் போடணும். இதுமாரி பீம் போட்ட ஸ்லாப்பாக இருந்துச்சுன்னா நம்ம இதேமாரி பிவிசி பைப்பை வச்சு ஒட்டி அதில் சால்வெண்ட் நல்லா தடவி ஒட்டி அளவு எடுத்துகிட்டு நம்ம செவத்துலேருந்து நம்ம காங்கிரீட் மட்டத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சாச்சு இறக்கி இருக்க மாரி போட்டிங்கன்னா கவர் பிளாக்கு தான் வச்சா கரெக்டாக வரும். இப்போ இறக்கியாச்சு பாருங்கள், அது ஒட்டியாச்சு. இந்த சைடு இதேமாரி பைப் லைன் ஒட்டிட வேண்டியதான் ஃபுல்லாக. நிறைய பேர் ஒர்க் பண்ணுற வீடியோவை போடுங்க. ஒர்க் பார்த்த பிறகு வீடியோனா, ஏன்னா ஒர்க்கு டைமில் வீடியோ எடுக்க முடியல எங்களால். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பார்க்குற வீடியோ தான் போட முயற்சி பண்ணுறேன். இப்போ சால்வெண்ட் தடவிட்டு நம்ம நல்லா பேக்கிங் பண்ணிடணும். நிறைய பேர் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இது உங்களை வச்சு தான் நான் பார்த்து போட்டுட்ருக்கேன். சின்ன வீட்டுக்கு ஒயரிங் வேலை பார்த்துட்ருக்கேன். ப்ளம்பிங் வேலை பார்க்குறேன்னு சொன்னோம்னா சந்தோஷமாக இருக்குது எனக்கு.
இப்போ ஃபேன் பாக்ஸில் இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் பைப்பை மட்டும் நாங்கள் இதுமாரி பீஸு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதுமாரி அறுத்து போட்டுக்கிறோம். ஏன்னா பீஸு ஒதுங்குச்சுன்னா நிறைய பீஸு ஒதுங்குச்சுன்னா நம்ம பைப்பு தான் வேஸ்ட் ஆகும். அதனால் இதுமாரி பீஸு போட்டு நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம், தாராளமாக ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இதேமாரி பைப் ஓட்டிட்டு நம்ம மார்க் பண்ணதுக்கு கரெக்டாக சென்ட்ரு போட்டுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், கரெக்டாக சென்ட்ரு பண்ணி பேக்கிங் பண்ணி ஒட்டியாச்சு. இதில் இப்போ இந்த ரூமில் போட்டாச்சு பாருங்கள். ரூமில் வந்து இந்த சைடு லாப்ட்டை ஒதுக்கிட்டு கரெக்டாக சென்ட்ரு பண்ணி 4 சைடும் இறக்கி விட்டாச்சு. 4 சைடு கட்டாயமாக இறக்கி விடணும் நம்ம. இப்போ வந்து இது வந்து சின்னோண்டு வராண்டா ஏரியா. இதில் ஒரு டெப்த் பாக்ஸ் ஒன்று போட்டாச்சு. இந்த சைடு ஒரு லைன் இறக்கி விட்டு இந்த சைடு இறக்கி விடாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஹாலில் உள்ள ஃபேன் பாக்ஸில் கொடுத்தாச்சு. ஏன்னா இவங்க காஸ்ட்டு கம்மியாக போட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹீட்டருக்கு வந்து ஒரு லைனு, எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஒரு லைன் இறக்கி விட்டுட்டு பாத்ரூம் லைனை வந்து அவுட்டில் இறக்கி விட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது. ஏன்னா பாத்ரூம் சுவிட்ச் வெளியில் இருக்கிறதுனால கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாத்ரூமில் வச்சா ஜம்பர் போடணும், லிங்க் அடிக்கணும். இப்போ வந்து இந்த ரூமில் வந்து லாப்ட்டை ஒதுக்கி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுலேருந்து அளந்துட்டு அதையும் 4 சைடு இறக்கி விட்டது. ரூமுக்கு 4 சைடு ஒரு இன்ச்சு கட்டாயமாக இறக்கி விடணும் நம்ம. இது வந்து கிச்சன் ஏரியாவில் வந்து அந்த சைடில் வந்து கம்பி கட்டாமல் இருக்குது. அந்த சைடு மட்டும் இறக்கணும், பாக்கி எல்லா சைடும் இறக்கி விட்டாச்சு. இதேமாரி ஹால் ஏரியாவில் வந்து 2 ஃபேன் பாக்ஸு, ஒரு டெப்த் பாக்ஸ் போட்டிருக்கோம், 2 ஃபேன் பாக்ஸ் போட்டிருக்கோம். இந்த சைடு அப்படியே போடாமல் இருக்க காரணம் கம்பி கட்டாமல் இருக்குது இன்னும், அதனால் இருக்குது. இதில் 2 ஃபேன் பாக்ஸ் போட்டு இது 2-வே பாக்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஹால் ஃபேன் பாக்ஸ் வந்து அந்த பாத்ரூம் லைனில் மெயின் லைனுக்கு லிங்குக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மெயின் லைன் பார்க்கலாம். மெயின் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வந்து ஹால்லேருந்து வர மெயின் லைனு. இப்போ வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடிப்படிக்கு ஒரு பாயிண்ட்டு தூக்கி விட்டாச்சு. அதுலேருந்து இது வந்து போர்ட்டிக்கல் ஏரியா. போர்ட்டிக்கல் சின்னோண்டு பாந்து இருந்தது வந்து 3 சைடு இறக்கி விட்டுட்டு ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக போர்ட்டிக்கலில் இன்னொரு சைடுக்கு இறக்கி விட்டாச்சு. இது ஃபேன் பாக்ஸ் லிங்க் பண்ணி விட்டாச்சு. ஃபேன் பாக்ஸை லிங்க் பண்ணிட்டு டபுள் சைடு இறக்கி விட்டுட்டு இந்த லைனை வந்து 1 இன்ச்சுலேருந்து 3/4 போட்டுட்டு இதில் ஒரு பாக்ஸு எலிவேஷனில் ஒரு 3 லைட்டு வர மாரி போட்டிருக்கோம். சென்டரில் லைட்டிங் போட்டுட்டு சைடில் கலருக்கு போட்டுட்டு சென்டரில் பெண்டு போட்டு நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட் ஃபிட்டிங்காக தூக்கி விட்டாச்சு. இப்போ வந்து ஹோம் தேட்டர் பைப்பு இதெல்லாம் கேட்கல, இங்கே தான் சர்க்யூட் போர்டு வைக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெயின் வருது பாருங்கள். அந்த ரூமுக்கு 1 இன்ச்சு பைப்பு 2 மெயின் போட்டாச்சு. கிச்சனுக்கு ஒரு 1 இன்ச்சு பைப்பு கொண்டு வந்து இங்கே இறக்கியாச்சு. கீழே இருந்து நம்ம சர்க்யூட் போர்டு எங்கே வைக்க போகிறோமோ அதை அளந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ ரூமுக்கு வந்து 3/4 பைப்பு பக்கத்தில் ஷார்ட்டாக இருக்கிறதுனால 3/4 பைப்பு போட்டுக்கிட்டோம். இதுமாரி ஹாலுக்கு 3/4 பைப்பு கிட்டக்க இருக்கிறதுனால 3/4 பைப்பு போட்டுக்கிட்டோம். இதுலேருந்து 1 இன்ச்சு பைப்பு இது வழியாகவும் நம்ம லிங்க் எடுத்துக்கலாம். இதுலேருந்து நம்ம சர்க்யூட் போர்ட்லேருந்து நம்ம மீட்ரு இங்கே தான் வைக்கிறாங்க. மீட்ரு பாக்ஸ் வைக்கிறதுனால அங்கேருந்து வச்சுட்டு நம்ம சென்டரில் சர்க்யூட் போர்டு வைக்கிறதுனால கார்னரில் வந்து தூக்கி விட்ருக்கோம் பாருங்க. பைப்பு ஹெட்ரூம் தூக்குனாலும் மேலே ரோஸும் தூக்குனாலும் இந்த லைன் யூசேஜ் ஆகும். இதுலேருந்து நம்ம சர்வீஸ் ஒயர் பைப்பு இப்படியே போகுது பாருங்கள். பெண்டு கார்னரில் போட்டு அதுலேருந்து ஜிஏ பைப்பு சொருவி எடுத்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் முடிஞ்சிட்டு நாளைக்கு காங்கிரீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது அட்டை வைக்கிறப்ப வீடியோ போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். எதாச்சும் இருந்தாலும் டவுட்டு நம்பர் கொடுத்துறேன், கால் பண்ணி கேளுங்க.